தனுஷ் மிகச்சிறந்த ஆக்டர், அதே நேரத்தில் அவர் சிறந்த டைரக்டரும் கூட. சென்னையில் நடந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் தனுஷ்கிட்ட ஒரு கேள்வி கேட்டேன். அப்போ அவர் பவர் பாண்டி படம் பண்ணியிருந்தார். அப்போ மெல்லிய உணர்வுகளை ரொம்ப அழகாக திரையில் கடத்தக்கூடிய திறமை தனுஷ்க்கு இருந்தது. அதனால் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். பிரிட்டி உமன், இன்டர்ன் இந்த மாதிரி படங்கள்லாம் எப்போ எடுப்பீங்க அப்படின் போது, இந்த மாதிரி படங்களை எப்போ எடுக்கீங்கன்னு என்னை கேட்டதே எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்ற மாதிரி சொன்னார். ஏன்னா அவருடைய பவர் பாண்டி, ராயன், நிலவுக்கு என்மையில் என்னடி கோவம், அந்த வரிசையில் இட்லி கடை வந்திருக்குது. இந்த இட்லி கடை திரைப்படம் எப்படி இருக்குது? இட்லி கடை இந்த படம் எடுக்கும்போதே ஏகப்பட்ட இந்த படமா அந்த படமா, முருகன் இட்லி கடை எடுக்க போகிறாரா அப்படின்லாம் நிறைய கேள்விகள்லாம் வந்துச்சு. சரி, இந்த இட்லி கடை திரைப்படத்துடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஜ்கிரண் அவங்க ஒய்ஃபு, அவங்களுக்கு தனுஷ் பையன். அப்பா கிராமத்தில் ஒரு இட்லி கடை வச்சுருக்காரு. அந்த இட்லி கடை அவருக்கு உயிர். அந்த ஊரே அவங்க அப்பா ராஜ்கிரண் பாராட்டுது. தனுஷ் படித்ததுக்கப்புறம் இட்லி கடையுடைய ஃப்ரான்ச்சைஸ் வைக்கலாம் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் ராஜ்கிரண் அதுக்கு ஒத்துக்கல. ஸோ அதன் பிறகு அப்பா சொல்கிற பட்சம் கேட்கலையே அப்படின்ட்டு தனுஷ் என்ன பண்ணுறாரு, நான் சென்னைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. ஆனால் அதன் பிறகு அவர் உயர்ந்த இடமான பேங்காக் வரலையும் ரெஸ்டாரண்ட் தொழிலில் முன்னேறி போயிட்டார். அதன் பிறகு அந்த இட்லி கடைக்கு ஒரு பிரச்சனை வருது. அவங்க அப்பா வச்சுருந்த இட்லி கடைக்கு. அந்த பிரச்சனைகள்லேருந்து அவர் அந்த இட்லி கடையை காப்பாற்றினாரா இல்லையா அப்படின்றதான் இந்த திரைப்படத்துடைய கதை.